ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ராக்ஸி எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த ப்ராக்ஸி பெஸ்ட்டாக இருக்கும், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு ப்ராக்ஸி வெப்சைட் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராக்ஸி வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் சப்போர்ட் டீம் வந்து இங்கே லைவ் சேட்டில் வந்திருக்காங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட வந்து Mturk யூஸ் பண்ணலாமா, Mturk வந்து எந்த ப்ராக்ஸி பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கேட்க போகிறேன். லைவாக இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஐ எம் யூஸிங் Mturk USA அக்கௌண்ட். May I use Proxy for this website? Which proxy is best and secure for this website? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிறேன், அவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஒருவேளை வந்து இந்த பர்சன் வந்து கரெக்டாக இவங்களுடைய வெப்சைட்லேயே நல்ல ப்ராக்ஸி இருக்குது, இந்த ப்ராக்ஸி வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா இதை சூஸ் பண்ணி நம்ம பை பண்ணிக்கலாம். நான் வந்து இந்தியன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இது யூஸ் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக தான் இந்த வெப்சைட்டை சூஸ் பண்ணி அந்த கொஸ்டின் கேட்டுக்கிறேன். பார்க்கலாம் என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஐபி ராயல்ங்கிற வெப்சைட்லேயே வந்து Mturk இது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க. ரொம்ப சீப்பான ப்ரைஸ்லேயும் போட்டிருக்கிறாங்க. ஸோ டைப் பண்ணிட்டுருக்குறாங்க, பார்க்கலாம். ஓகே, இங்கே என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ரெசிடென்ஷியல் ஷுட் ஒர்க் ஜஸ்ட் ஃபைன். இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் ஒன்லி டெடிகேட்டட் ஃபார் யூ ஒன்ஸ் லீஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த யூஎஸ்ஏ Mturk அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த ஸ்டாட்டிக் ரெசிடென்டல் ஐபி அட்ரஸ் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் என்ன அடுத்த கொஸ்டின் கேட்க போகிறேன் அப்படின்னா, how much price for this static resident? ஓகே, மந்த்லி வந்து எவ்வளோ ப்ரைஸ் வரும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு அவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்டுக்குமே அவங்க சப்போர்ட் டீம் இருக்கும். நீங்கள் அந்த சப்போர்ட் டீமுக்கு போயிட்டு சேட் பண்ணால், லைவ் சேட் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க சேட் பண்ணுறதுலேயே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன மாதிரி என்ன சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா $2.5 வந்து ஒரு ப்ராக்ஸிக்கு ஒரு மாதத்துக்கு பிளான் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. வித் மினிமம் பர்ச்சேஸ் ஆஃப் 5 ப்ராக்ஸிஸ். அதாவது வந்து 5 ப்ராக்ஸிஸ் தான் மினிமம் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ மந்த்லி லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 5 ப்ராக்ஸி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அட் அ டைமில் $12 வந்து ஒரு மந்த்லி வந்து செலவாகும். அவ்வளோதான் வந்து செலவாகும். நமக்கு வந்து ஒரு ப்ராக்ஸி இருந்தாவே போதும். ஒரு ப்ராக்ஸிக்கு வந்து $2 மட்டும் செலவு பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. மறுபடியும் என்னமோ டைப் பண்ணுறாங்க, பார்க்கலாம். ஸோ இதே எனிதிங் எல்ஸ் ஹெல்ப்னு கேட்டிருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுதான் கேட்பாங்க. ட்ரஸ்ட் பைலட்டில் கூட இதை பற்றி நல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கதா போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராக்ஸி ரெசிடென்டல் ப்ராக்ஸி இது வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டு சேஃபாக இருக்கும். டிடெக்ட் பண்ணாலும் யூஎஸ் லொக்கேஷனில் ரெசிடென்டல் ஐபி அட்ரஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் காமிக்கும். ஸோ ஐபி ராயலில் வந்து உங்களுக்கு வந்து $2.5 மந்த்லி பேசிஸில் குறைஞ்ச செலவில் உங்களுக்கு வந்து ஐபி அட்ரஸ் வாங்கிக்கலாம். அதுவும் ஸ்டாட்டிக் ரெசிடென்டல் ப்ராக்ஸிஸ் வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து விபிஎனுக்கும் ப்ராக்ஸிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, இதையும் சில பேர் கேட்டிருக்கிறீங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ப்ராக்ஸி பெஸ்ட்டு ப்ராக்ஸி எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ரொம்ப செலவு கம்மி தான். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அக்கௌண்ட் வாங்கி யூஎஸ் அக்கௌண்ட் வாங்கி ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்களே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த ப்ராக்ஸி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களே வந்து இதுக்கு கொஸ்டினும் கேட்டுக்கலாம். இப்போ வந்து எப்படி நான் வாங்குறது, இதுக்கு வந்து எப்படி எந்த பேமெண்ட்டு, இது வந்து எப்படி பே பண்ணி முடியும் அப்படிங்கிற மாதிரியும் கூட கேட்டுக்கலாம். You are welcome. Feel free to contact us if you have any other questions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க லைவ் சேட் ஆப்ஷன் இருந்துச்சு ஒரு வெப்சைட்டில் அப்படின்னா நீங்கள் லைவ் சேட்டில் போயிட்டு கூட ஸோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதுதான் போட்டுக்கிறாங்க. பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பேபால், விசா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ஸு, மாஸ்டர் கார்டு, பிட்காயினு, இந்த மெத்தட்லலாம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஸோ ஸ்டாட்டிக் ரெசிடென்டியல் ப்ராக்ஸிஸ், இந்த ப்ராக்ஸி வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் சேஃபாக இருக்கும். டிடெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி.
அதனால தான் இந்த வெப்சைட் சூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் சேட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்ஸோ நீங்கள் கிளியர் பண்ணி கேட்டுக்குங்க. கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.